Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் UGTRB எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்குறோம். இந்த டெஸ்ட்டில் கவர் ஆகக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸு. ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் யார்? இளம் குமரனார். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் இளம் குமரனார். முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? பத்துப்பாட்டு. முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல் வகையை சார்ந்தது. அடுத்து, சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் எது? பன்னிரு பாட்டியல். சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். அடுத்து, திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஞானப்பிரகாசம். திருக்குறளை முதலில் பதிப்பித்தவர் ஞானப்பிரகாசம். அடுத்து, சடகோபரந்தாதி யாரை பற்றிய நூல்? நம்மாழ்வார். சடகோபரந்தாதி நம்மாழ்வாரை பற்றிய நூல். மணிமேகலை நூல் ஆதரித்த சமயம் எது? பௌத்தம். மணிமேகலை நூல் பௌத்த சமயத்தை ஆதரித்தது. அடுத்து, குறுந்தொகை என்பதை பிரித்து எழுதினால் டேஷ். ஆன்சர் குறுமை கூட்டல் தொகை. அடுத்து, மயங்கோலி எழுத்துக்கள் எத்தனை? 8. மயங்கோலி எழுத்துக்கள் 8 வகைப்படும். ர, ர, ல, ல, ழ, ந, ந, ந. அடுத்து, தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தனிநாயகம் அடிகள் தொடங்கினார். அடுத்து, கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யார்? பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை பாரதியார் உருவாக்கினார். அடுத்து, மலைபடுகடாமின் வேறு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. அடுத்து, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. அடுத்து, நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எவ்வளவு? 42. அடுத்து, தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் எது? கலிங்கத்து பரணி. தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து, உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, பழமொழி 400 நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 400. பழமொழி 400 நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. அடுத்து, நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் எது? குறுந்தொகை. குறுந்தொகை நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூலாகும். அடுத்து, கவி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? தாராபாரதி. தாராபாரதி கவி ஞாயிறு என அழைக்கப்படுகிறார். அடுத்து, நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது டேஷ். ஆன்சர் வினையடி. அடுத்து, வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8. வேற்றுமை 8 வகைப்படும். அடுத்து, கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர். அடுத்து, தூதுவிட தகுதியுடைய பொருள்களின் எண்ணிக்கை டேஷ். 10. அடுத்து, சைவ வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திருவாசகம். சைவ வேதம் என்று திருவாசகம் அழைக்கப்படுகிறது. அடுத்து, மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி என்று கூறியவர் யார்? பெரியார். பெரியார் மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவி என்று கூறினார். அடுத்து, முதுமொழி என அழைக்கப்படும் நூல் எது? பழமொழி 400. பழமொழி 400 முதுமொழி என அழைக்கப்படுகிறது. அடுத்து, நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் என்ன? மலர்கள். நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் மலர்கள். அடுத்து, குறிஞ்சிப்பாட்டின் பாட்டுடை தலைவன் யார்? ஆரிய அரசன் பிரகத்தன். குறிஞ்சிப்பாட்டின் பாட்டுடை தலைவன் ஆரிய அரசன் பிரகத்தன். அடுத்து, திருவருட்பா நூலின் ஆசிரியர் யார்? ராமலிங்க அடிகளார். திருவருட்பா நூலின் ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். அடுத்து, அசையி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் சொல்லிசை அளபடை. அடுத்து, மணிமேகலை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை என்னும் நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அடுத்து, 5 வயது வரை பேசாமல் இருந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர்.
அடுத்து 11 கீழ்கணக்கு நூலில் உள்ள அறநூல்களின் எண்ணிக்கை டேஷ் 11. அடுத்து ஆத்திச்சூடி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஷ் 108. ஆத்திச்சூடி நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 108. பா எத்தனை வகைப்படும்? 4. பா 4 வகைப்படும். அடுத்து தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி யார்? பாரதியார். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதியார். காசி காண்டம் என்பது டேஷ் காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். அடுத்து திருக்குறள் முதலில் பதிக்கப்பட்ட ஆண்டு எது? 1812. திருக்குறள் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1812. நன்னூல் புலவன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சீத்தலை சாத்தனார். நன்னூல் புலவன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் யார்? அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கியவர் அம்பேத்கர். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10. சார்பெழுத்து 10 வகைப்படும். அடுத்து தமிழ் முனிவர் என அழைக்கப்பட்டவர் யார்? திருவிக. தமிழ் முனிவர் என அழைக்கப்பட்டவர் திருவிக. அடுத்து 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் எது? நெடுநெல்வாடை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் நெடுநெல்வாடை. அடுத்து முன்னீர் என்பதன் பொருள் டேஷ் கடல். முன்னீர் என்பதன் பொருள் கடல். அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார்? கவிமணி தேசிய விநாயகனார். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்து முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் நப்பூதனார். அடுத்து விருத்த கவி என அழைக்கப்படுபவர் யார்? கம்பர். விருத்த கவி என அழைக்கப்படுபவர் கம்பர். அடுத்து திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? நக்கீரர். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர். அடுத்து பிள்ளைத்தமிழில் குறிப்பிடப்படும் பருவங்களின் எண்ணிக்கை டேஷ் 10. பிள்ளைத்தமிழில் குறிப்பிடப்படும் பருவங்களின் எண்ணிக்கை 10. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு டேஷ் 2003. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2003. அடுத்து தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2. தமிழக அரசு தை 2ஐ திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது. அடுத்து பாரதியார் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர் என்ன? ஷெல்லிதாசன். பாரதியார் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர் ஷெல்லிதாசன். அடுத்து தொல்காப்பியத்தின் இயல்களின் எண்ணிக்கை டேஷ் 27. தொல்காப்பியத்தின் இயல்களின் எண்ணிக்கை 27. பகுத்தறிவு கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? பாரதிதாசன். பகுத்தறிவு கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். அடுத்து மலரடி இலக்கண குறிப்பு தருக. உவமைத்தொகை. மலரடி உவமைத்தொகை. அடுத்து 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது? ஏலாதி. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி. அடுத்து கலைச்சொல் தருக. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து நாடக காப்பியமாக திகழும் நூல் டேஷ் சிலப்பதிகாரம். நாடக காப்பியமாக திகழும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எது? ஆன்சர் 2004. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு அறிவித்தது. அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்ற திருக்குறளினை போற்றியவர் யார்? பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். அடுத்து கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பிய நூல் எது? மணிமேகலை. தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பிய நூல் மணிமேகலை. அடுத்து உழத்திப்பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது? முக்கூடற்பள்ளு. உழத்திப்பாட்டு என அழைக்கப்படும் நூல் முக்கூடற்பள்ளு. தேன்மழை என்னும் நூலை இயற்றியவர் யார்? சுரதா. தேன்மழை என்னும் நூலை இயற்றியவர் சுரதா. அடுத்து தேம்பாவணி நூலின் பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 3615. தேம்பாவணி நூலின் பாடல்களின் எண்ணிக்கை 3615.
வருமுன் காப்போம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். வருமுன் காப்போம் என்னும் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? 9. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அடுத்து கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அடுத்து நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியை கூறியவர் யார்? பாரதிதாசன். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியை கூறியவர் பாரதிதாசன். அடுத்து அறிவும் புகழும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை. அறிவும் புகழும் எண்ணும்மை. அடுத்து தமிழ் மொழியில் கிடைத்த முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் மொழியில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்து தொல்காப்பியம் குறிப்பிடும் குளிர்ந்த மலரை உடைய மரம் எது? நாகமரம். தொல்காப்பியம் குறிப்பிடும் குளிர்ந்த மலரை உடைய மரம் நாகமரம். பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? பருந்து மற்றும் புறா. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் பருந்து மற்றும் புறா. அடுத்து எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது எது? ஆன்சர் மதில் காத்தல். எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். அடுத்து தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. அடுத்து உருமு என்பதன் பொருள் என்ன? இடி. உருமு என்பதன் பொருள் இடி. அடுத்து முதற்சங்கத்தில் தோன்றிய தமிழ்நூல் எது? அகத்தியம். முதற்சங்கத்தில் தோன்றிய தமிழ்நூல் அகத்தியம். அடுத்து கடையேழு வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் எது? ஆன்சர் சிறுபானாற்றுப்படை. கடையேழு வள்ளல்களின் சிறப்பை கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை. அடுத்து சிறுபஞ்ச மூலம். இதில் மூலம் என்பது என்ன? ஆன்சர் வேர். சிறுபஞ்ச மூலத்தில் மூலம் என்பது வேராகும். அடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? மயிலாப்பூர். திருவள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர். அடுத்து நாலடியாரின் சிறப்பு பெயர் என்ன? வேளாண் வேதம். நாலடியாரின் சிறப்பு பெயர் வேளாண் வேதம். அடுத்து தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் யார்? சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவார் என போற்றப்படுபவர் சேக்கிழார். அடுத்து சைவ திருமுறைகளில் திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறை? 11வது. சைவ திருமுறைகளில் திருமுருகாற்றுப்படை 11வது திருமுறை. அடுத்து பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் எது? சித்திரை. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை. அடுத்து மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார்? சரபையர். மாப்போசியின் இயற்பெயரை மாற்றியவர் சரபையர். அடுத்து சகோடையாழின் நரம்புகள் எத்தனை? 14. சகோடையாழின் நரம்புகள் 14. வாழ்வு நிலையாமை பற்றி கூறும் நூல் எது? மதுரை காஞ்சி. வாழ்வு நிலையாமை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அடுத்து 11 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் எத்தனை? 11. 11 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்களின் எண்ணிக்கை 11. அறவுரைக்கோவை என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது? முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்து சாலை இளந்திரையனுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட விருது எது? பாரதிதாசன் விருது. சாலை இளந்திரையனுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட விருது பாரதிதாசன் விருது. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவர் மூசி பூர்ணலிங்கம். அடுத்து தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் யார்? வரதநஞ்சியப்ப பிள்ளை. தமிழரசி குறவஞ்சியின் ஆசிரியர் வரதநஞ்சியப்ப பிள்ளை. கலம்பகம் பாடும்போது இறந்த மன்னன் யார்? 3ஆம் நந்திவர்மன். கலம்பகம் பாடும்போது இறந்த மன்னன் 3ஆம் நந்திவர்மன். அடுத்து கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் பழந்தமிழர்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? யவனர். கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் பழந்தமிழர்களால் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் எது? அங்கவியல். திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் அங்கவியல். அடுத்து ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஆன்சர் கண்ணுடையம்மன் பள்ளு. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் கண்ணுடையம்மன் பள்ளு அல்லது பள்ளு. அடுத்து வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? சின்மய தீபிகை. வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. அடுத்து சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் எது? பன்னிரு பாட்டியல்.
சிற்றிலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் நூல் பன்னிரு பாட்டியல். தரணியில் போற்றப்படும் கடவுள் யார்? கொற்றவை. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான இம்பார்ட்டண்ட் 100 கொஸ்டின்ஸ் இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.